பல்வேறு விதமான சயின்டிஃபிக் எவிடன்ஸை வந்து கலெக்ட் பண்ணி அந்த சயின்டிஃபிக் மெத்தட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனும் போயிட்டுருக்கு. ஃபொரன்சிக் சயின்ஸ் லேபரேட்டரி நாங்கள் இதில் ஃபுல்லாக இன்வால்வ் ஆகிருக்கோம். சயின்டிஃபிக் ஆஃபீஸர்ஸ் அவங்களையும் வந்து ஃபுல்லாக இன்வால்வ் பண்ணியிருக்கோம். ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களையும் இன்வால்வ் பண்ணியிருக்கோம். சைபர் கிரைம்லேருந்து இருக்கக்கூடிய சைபர் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களும் இன்வால்வ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வந்து யூஷுவல் பேட்டர்ன் ஆஃப் அந்த இன்வெஸ்டிகேஷனில் இருக்கிறது போக இந்த எல்லா வகையிலையும் இந்த டீம்லாம் போட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இன்வெஸ்டிகேஷன் இன்னும் முழுசாக முடிவடையலை. இன்னும் எங்களுக்கு இந்த சயின்டிஃபிக் வேரியஸ் சாம்பிள்ஸு டிஎன்ஏ டெஸ்ட்டு வேறு அதர் டெஸ்ட்லாம் கொடுத்துருக்கோம். அதனுடைய இந்த ரிசல்ட்லாம் இன்னும் எங்களுக்கு கிடைக்கல. ப்ளஸ் இந்த ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி எங்கெங்கெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கூட்டு விசாரிச்சிருக்கோமோ அதெல்லாம் வந்து நாங்கள் செக் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா இடத்துலையும் வெரிஃபை பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. ப்ளஸ் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னும் ஃபைனலாக வராமல் இருக்குது. மற்ற எல்லா ஆஸ்பெக்ட்லையும் இந்த இன்வெஸ்டிகேஷன் நல்ல முறையில் போயிட்டுருக்கு. ரொம்ப சிறப்பான முறையில் இதோட சிறப்பாக இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. இப்போது இந்த கேஸில் வந்து இன்னும் சந்தேக மரணம் என்ற கேட்டகரியில் தான் இந்த கேஸை வச்சுட்டு இதை விசாரிச்சுட்ருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் இந்த கேஸுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். முடிவு கிடைக்கும் போது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ப்ரிலிமினரி ரிப்போர்ட்டில் வந்து கொலையா தற்கொலையெல்லாம் எதுவும் சொல்லலை. நீங்கள் வந்து மீடியாவில் வந்து ப்ரிலிமினரி ரிப்போர்ட்டில் கொலைன்னு போட்டிருக்காங்க அப்படிலாம் சொல்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. அவங்க ஃபேமிலியும் அவங்க இவங்களும் சந்தேகப்படுறது கொலை மாதிரின்னு சந்தேகப்பட்டு போறாங்க. 10 நாள் மேல ஆகுது. 10 நாள் ஆயிடுச்சு பாடி எடுத்து. ஸோ விசாரணை நான் இது வந்து அதனால தான் வந்து நாங்கள் உடனடியாக வந்து இதை தற்கொலைன்னு முடிவு பண்ணல, கொலைன்னு முடிவு பண்ணல, சந்தேக மரணமாக விசாரிச்சுட்டு இருக்கட்டும். அதனால என்ன, இது சில கேஸ் வந்து கஷ்டமாக இருக்கும், உடனே சொல்ல முடியாது. ஓகே, எல்லா ஆஸ்பெக்டும் விசாரிச்சுட்டு இருக்கோம். கஷ்டம் இல்லை. இதில் இருக்கக்கூடிய இன்னும் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெளிவு கிடைக்க வேண்டியிருக்கு. அது தெளிவு கிடைக்கிறதுக்கு வந்து சயின்டிஃபிக் எவிடன்சஸ் வந்து எங்களுக்கு வர வேண்டியிருக்கு. அந்த சயின்டிஃபிக் எவிடன்ஸ் வந்தால் தான் நம்ம ஃபைனலாக சொல்ல முடியும். இன்டர்வியூ ரிப்போர்ட்டில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்த பாடி வந்து எப்படி அதாவது எரிஞ்சு போயிருக்கு, என்ன நிலைமையில பாடி இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த வாயில் வந்து ஸ்க்ரப்பர் இருந்ததை சொல்லியிருக்காங்க. பாடியில் வந்து அந்த கம்பிகள் வந்து லூஸாக சுத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எந்தெந்த இடம் எரிஞ்சிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பட் அவங்க ஃபைனல் அவங்களுடைய ஒப்பீனியன் வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. இன்ஜுரி அப்படி எதுவும் மென்ஷன் பண்ணல. இல்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் மென்ஷன் பண்ணல. அது இன்னைக்கு மீடியாவில் சொல்லியிருக்கீங்க, இறந்த உடல் ஏறி அப்படிலாம் வந்து ரிப்போர்ட்ல கிடையாது. அப்புறம் இன்ஜுரி எதுவும் கிடையாது. இப்போ மோட்டிவ்ஸ் வந்து அவைலபிள் மோட்டிவ்ஸ் வந்து அவர் கொடுத்துருக்க சில விஷயங்கள்ல சில எக்ஸாஜரேஷன் இருக்கு. ஓகே, அது என்ன நிலைமையில அந்த லெட்டர் எழுதியிருக்காருன்றது நமக்கு தெரியல. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் அவர் கொடுத்துருக்க அவர் எழுதியிருக்காருன்றதுனால இருக்கிறது எல்லாமே உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் தான். அதுவும் வந்து இப்போ மேலோட்டமாக நம்ம விசாரிக்கும் போது அவங்க சொந்தக்காரங்களாம் அவர் கையெழுத்துன்னு சொல்கிறாங்க. பட் சயின்டிஃபிக்காக இதுக்கு பதில் சொல்லணுன்னாக்கா நான் ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட் இருந்து ரிப்போர்ட் வந்து தான் சொல்ல முடியும். ஸோ கொடுத்துருக்கோம், எல்லாம் கொடுத்துருக்கோம். டிஎன்ஏ கொடுத்துருக்கோம், ஹேண்ட் ரைட்டிங் ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம், ஹிஸ்டோபேத்தாலஜிக்கல் ரிப்போர்ட் போயிருக்கு. ஓகே, அது மாதிரி வந்து வேற ஃபொரன்சிக்ல வந்து நிறைய கொடுத்துருக்கோம். சில விஷயம் விசாரிச்சுட்டு இருக்கோம், அதெல்லாம் கொடுத்துருக்கோம். ஆமா, கடைசியா ஒரு டார்ச் லைட் வாங்கியிருக்காரு. ஓகே, அந்த டார்ச் லைட் வந்து அவர் இறந்த இடத்துல இருந்து எடுத்திருக்கோம். சார், கிட்டத்தட்ட ஒரு சின்ன சந்தேகம் சார். என்னன்னா, 4ஆம் தேதி அவர் உடல் எடுக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து அந்த பகுதியில் காவல்துறை இருக்காங்க, கைரேகை நிபுணர்கள் மற்றும் தடயத்துறை. 8 நாளைக்கு பிறகு சார் அந்த டார்ச் லைட் அந்த இடம் வந்து ஒரு பள்ளமா இருக்குது. நான் பார்த்தேன் சார். நீங்க கவுண்டர் பண்ணீங்கன்னா பதில் சொல்ல முடியாது. ஓகே, நீங்க கேக்குறீங்க, ஒரு பள்ளமா இருக்கு. பள்ளமா இருக்கும்போது ஒரு லேயர் பை லேயரா எடுத்து எல்லாரும் ஜென்ரலா விசாரிக்கிற மாதிரி, எல்லாரும் ஜென்ரலா செக் பண்ற மாதிரி ஃபொரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்லயோ போலீஸை செக் பண்ண மாட்டாங்க. ஒரு இடத்த வந்து நீங்க கோம்பிங் பண்றீங்க அப்படின்னாக்கா அது முதல்ல சின்ன சின்ன பார்ட்டா பிரிச்சுட்டு தான் பண்ணுவாங்க. இது லேயரா எடுக்கும்போது அது ஒரு லேயர்ல கிடைச்சிருக்கு. ஓகே, அதனால அது மேலோட்டமா அது வந்து அப்ப என்னன்னா அது ஒரு பள்ளம், ஆக்சுவலா ஒரு பள்ளமான இடம். உள்ள அந்த சிரட்டைகள்லாம் போட்டு எரிச்சிருக்காங்க. அது உள்ள அந்த டார்ச் லைட் விழுந்திருக்கு. விழுந்து எடுக்கும்போது ஒரு லேயர்ல அந்த டார்ச் லைட் வந்திருக்கு. நாங்க டார்ச் லைட் தான் தேடிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும், டார்ச் லைட் தேடிட்டு இருக்கோம்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அது எடுக்கும்போது ஒரு லேயர்ல அது கிடைச்சிருக்கு.